ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பவுண்டட் சொல்யூஷன் மேக்ஸிமைசேஷன் டைப். ஓகேவா? இந்த அன்பவுண்டட் சொல்யூஷன் எங்கே வருது அப்படின்னா, நம்ம கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப நமக்கு 3 விதமான எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ஆல்டர்னேட் ஆப்டிமா, அதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். அதை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The value of the objective function in such cases may increase for maximization or decrease for minimization indefinitely. Okay? அப்போனா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ஷேடட் காமன் ரீஜன் நம்ம ஷேட் பண்ணுவோம். அந்த ஷேட் பண்ணுறப்ப ஒரு காமன் ரீஜன் எங்கெங்கே எந்த பாலிகன் கொடுக்குதோ அதோட கார்னர் பாயிண்ட்ஸில் தான் நமக்கு சொல்யூஷன் எக்ஸிட் ஆகும். இதில் ஷேடட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அன்பவுண்டடாக இருக்கும். ஒரு பவுண்டட் ரீஜன் ஒரு பாலிகனாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பாலிகனாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் சொல்லிட்டு கார்னர் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது நமக்கு பாலிகனாகவே கிடைக்காது, ஒரு அன்பவுண்டட் ரீஜனாக இருக்கும். இந்த மாதிரி பவுண்ட்ரிஸே இருக்காது, ஒரு அன்பவுண்டட் ரீஜனாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப thus both the solution space and the objective function value are unbounded. solution space-உம் அன்பவுண்டடாக இருக்கும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூமே நமக்கு எப்படி இருக்கும், அன்பவுண்டடாக இருக்கும். சரியா? இந்த சொல்யூஷன் ஸ்பேஸ் அன்பவுண்டட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டைமில் இந்த ப்ராப்ளம் 2 டைப்பாக நமக்கு டிவைட் ஆயிரும். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் ஒரு மாதிரி டீல் பண்ணுவோம், மினிமைசேஷன் ப்ராப்ளம் ஒரு மாதிரி டீல் பண்ணுவோம். அது என்னங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் z is equal to 6x1 plus x2 subject to the constraint 2x1 plus x2 greater than or equal to 3, x2 minus x1 greater than or equal to 0, x1 x2 greater than or equal to 0. ஸோ யூஷுவலான கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம் நம்ம. சரி, அப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன் பிக் பண்ணிக்கணும். 2x1 plus x2 equal to 3. எப்பயும் போல் நான் x1க்கு 0 வச்சோம்னா x2ஓட வேல்யூ எனக்கு 3 கிடைக்கும். x2க்கு நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப x2ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி, x2க்கு நான் 0 வைக்கிறப்ப x1ஓட வேல்யூ எனக்கு 3/2 கிடைக்கும். 3/2 இஸ் நத்திங் பட் நமக்கு 1.5. ஓகேவா? அப்போ இதில் பாயிண்ட்ஸ் எனக்கு 0,3 1.5,0. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x1க்கு 0 வைக்கிறப்ப பாருங்கள், இந்த இதில் பாருங்களேன், x1க்கு 0 வச்சிங்கன்னா x2வும் 0 ஆயிரும். திரும்ப x2க்கு 0 வச்சிங்கன்னா x1வும் 0 ஆயிரும். அப்போ ஒரே பாயிண்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, லைன் ட்ரா பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொரு பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸை போட்டுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் மேபி 4 போடணுன்னா கூட போட்டுக்கலாம், 3 போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே x2க்கு நான் இப்போ 3 போடுறேன்னா x1ஓட வேல்யூ என்னவாயிரும், அதுவும் எனக்கு 3 ஆயிரும். 3 - 3 = 0. அந்த மாதிரி நான் அப்போ 4,4 போட்டிருக்கேன். சரியா? அப்போ இதில் எனக்கு பாயிண்ட்ஸ் என்னது 0,0 4,4. ஓகே, அப்போ பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லைனோட பாயிண்ட்ஸ் 0,3. ஓகே, அப்போ 0ல் 3. இன்னொன்று பார்த்தோம்னா 1.5,0. 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்க 1.5,0. இந்த 2 லைனையும் தான் என்ன பண்ண போகிறோம்னா, கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இது எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது பார்த்தோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா பாருங்களேன். இட்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் கன்ஸ்ட்ரைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் டுவர்ட்ஸ் ஆர்ஜின் ஷேட் பண்ணிடலாம். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் இருக்கப்போ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஷேட் பண்ணணும்னா எப்படி போகும்னு அந்த லைனோடது இப்படி அன்பவுண்டடாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? உங்கள் பேப்பர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு ஐடியாக்காக கொஞ்சம் தூரம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இப்படி தான் இருக்கும். சரி, செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம பிளாட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு 4,4. ஸோ 4,4னா இந்த பாயிண்ட்ஸ் எப்படி வரும், நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகே, அப்போ இந்த லைனை நான் ட்ரா பண்ணேன்னா இதுதான் என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். சரி, இப்போ எனக்கு இந்த லைனுக்கு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், ஒரு லைன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் இருந்தால் டுவர்ட்ஸ் ஆர்ஜின் ஷேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட் சைட் ஷேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த லைனு
ஆர்ஜின் அப்படி நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. இது எப்படி இருக்குன்னா இட்ஸ் த்ரூ த ஆர்ஜின் வழியாக போகுது. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு டுவர்ட்ஸ் ஆர்ஜினா இல்லை ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆர்ஜினாங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அது x2 மைனஸ் x1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருக்குது. இதுதான் நம்மளோட செகண்ட் கன்ஸ்ட்ரைன். இப்போ நம்ம வந்து நம்மளை பொறுத்த மட்டும் லைன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. ஒன்று நம்ம ஷேட் பண்ணணும்னா இந்த பக்கம் பண்ணணும், இல்லைனா இந்த பக்கம் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நான் இந்த பக்கம் பண்ணணும்னா இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்னா இப்போ இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் எனக்கு என்னது 1,0. அப்போ நான் இந்த 1,0 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1,0 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? x2ஓட வேல்யூ 0, -1 greater than or equal to 0. That is -1 greater than or equal to 0. -1 எங்கேயாவது நமக்கு greater than or equal to 0 இருக்குமா? -1 not greater than or equal to 0. -1 நமக்கு less than கேட்டகரியில் வரும். ஓகேவா? அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் நமக்கு என்ன பண்ணலைன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ கண்டிப்பாக இங்கிட்டு இருக்க ஒரு பாயிண்ட் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி, அதையும் எடுத்து பார்த்துடலாம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து பார்ப்போம். இந்த பாயிண்ட் என்ன நமக்கு 0,1. இப்போ 0,1 கொண்டு போய் இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி 1 minus 0 greater than or equal to 0. That is 1 greater than or equal to 0. இது எனக்கு கரெக்ட் தான். 1ங்கிறது greater than 0, strictly greater than 0. அப்போ நமக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நமக்கு லைன் வந்து த்ரூ த ஆர்ஜின் இருக்கப்ப யூ ஹாவ் டு டிசைட் அக்கார்டிங் டு த கிவன் கண்டிஷன். என்ன வந்து நமக்கு கன்ஸ்ட்ரைன் கொடுத்துருக்காங்களோ அதில் இங்கிட்டு இருக்க பாயிண்ட்ஸோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். எந்த சைடில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து அந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த சைடில் தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஷேட் பண்ணி ஆகணும். அப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் நமக்கு என்ன பண்ணலைன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலை, லெஃப்ட் சைடில் தான் பண்ணுது. அப்போ என்னோட ஷேடட் போர்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓவராலாக ஷேடட் போர்ஷனாக இருந்திருக்கும். சரியா? அப்போ இதில் காமன் ரீஜன் பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து உங்களுக்கு நல்லா ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் என்னோட காமன் ரீஜன். சரியா? ஆனால் காமன் ரீஜன் இதுங்கிறதுக்காக இது வந்து எனக்கு வந்து பாலிகன் மாதிரி பவுண்ட் ஆகலை, அன்பவுண்டடாக போயிட்டே இருக்கு. நான் நினச்சேன் அந்த ஹோல் பேஜும் என்ன பண்ணலாம், இதை போட்டுகிட்டே போகலாம். அப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த சொல்யூஷன் ஸ்பேஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா அன்பவுண்டடாக இருக்குது. அந்த மாதிரி கேசஸில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இட்ஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன் சொல்கிறோம். நீங்கள் நல்லா இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சொல்யூஷன் ஸ்பேஸ் வந்து இதை வந்து நம்ம ஃபீசிபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் இதுக்கு பேர் என்ன பேருனா ஃபீசிபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு அன்பவுண்டடாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நமக்கு 2 கேட்டகரியாக ப்ராப்ளம் வரும். சரியா? இப்போ இந்த சொல்யூஷன் ஸ்பேஸ் அன்பவுண்டடாக இருக்குன்னா நீங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பார்க்கணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைசேஷனாக அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மே இன்க்ரீஸ் ஃபார் மேக்ஸிமைசேஷன். அப்போ மேக்ஸிமைசேஷனாக இருந்துச்சுன்னா இந்த அன்பவுண்டட் நமக்கு என்னவாயிட்டு இருக்கும், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும், எந்த ஒரு இடத்துலையுமே பவுண்டே ஆகாது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து நமக்கு சொல்யூஷனே என்னன்னு பார்த்தோம்னா அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லி எழுதிடலாம். இன்கேஸ் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைசேஷன் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டு ஓகே, ஒரு பக்கம் ஒரு கார்னர் பாயிண்ட்ஸ் நமக்கு எக்ஸிட் ஆகும்ல, அந்த கார்னர் பாயிண்ட்டில் நமக்கு சொல்யூஷன் எக்ஸிட் ஆகும். ஓகேவா? அப்போ அன்பவுண்டட் ரீஜன் வரப்போ நீங்கள் தான் செக் பண்ணணும். அன்பவுண்டட் ரீஜன் ஒன்று உங்களுக்கு சொல்யூஷன் ஸ்பேஸாக கிடச்சிருச்சு அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அது மேக்ஸிமைசேஷன் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அன்பவுண்டட் சொல்யூஷன் தான். இன்கேஸ் அது மினிமைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து பிக் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு ப்ராப்பர் சொல்யூஷனே கொடுக்கலாம். சரியா? உங்களுக்கு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், என்ன மேம் இது அன்பவுண்டட் அப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால் ஃபைனைட் டைப்பில் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதான் இது நமக்கு என்னென்னு சொல்லியிருக்கோம்னா அன்பவுண்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். சரி, இந்த அன்பவுண்டட் ரீஜனில் மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் எக்ஸிட் ஆகும், ஓகேவா, அதை தான் நம்ம